பாத்தீங்களா அந்த குட்டிச்சாத்தம் என்ன பண்ணுதுன்னு? நம்ம பொம்மைய கொடுத்தும் கூட அதை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வெண்ணிலா கூட விளையாடிட்டு இருக்கால. இவங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுக்குள்ள என்ன படுத்தி எடுக்கிற பிசாசுங்க. இவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. என் கனவெல்லாம் கலைக்க வந்த பேய்ங்க. அவ்வளவுதானே. இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. டார்ச்சர் பண்றதெல்லாம் நமக்கு கை வந்த கலை. காலேஜ்ல படிக்கும் போது எத்தனை ஹாஸ்டல் பொண்ணுங்கள கதற விதவிதமா ராகிங் பண்ணி ஓட விட்டுருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் பண்ற டார்ச்சர்ல இவங்க 2 பேரும் துண்ட காணோம் துணிய காணோம் இந்த வீட்டை விட்டு ஓட போறாங்க. என்ன பண்ணிடட்டுமா? சரின்னு சொல்லு, பண்ணிடுவோம். நானும் ஒவ்வொரு தடவையும் அவங்கள அனுப்பணும்னு தான் நினைக்கிறேன். நீ மட்டும் அதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே, உனக்கு மிகப்பெரிய ட்ரீட் வைக்கிறேன். அதோட உன்னை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஏய், நீ யாரு இப்படி பேசுற? அதுவும் ஸ்வேதாவா? போய் இப்படி ஒரு வேலைக்கார பண்ண பார்த்த பயப்படுற? சாதாரணமா நினைச்சு பேசாத. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, உனக்கே தெரியும். என் கையில விட்டுட்டல, நான் என்ன பண்றேன்னு பாரு. தோலை உரிச்சு தொங்க விடுறேன் பாரு. கூப்பிடு அந்த பொண்ண. வெண்ணிலா, என்ன ஸ்வேதாக்கா கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடல, ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. வா மேல வா. இங்கே இரு, வந்துடுறேன். ஏய், உள்ள வா. ஏய், என்ன உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா? வீட்டுக்குள்ள எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்காம அந்த குழந்தை கூட போய் விளையாடிட்டு இருக்க. எங்க ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் ஒழுங்கா அயன் பண்ணி எடுத்துட்டு வா. என்ன பாக்குற? எடுத்துட்டு போய் அயன் பண்ணி எடுத்துட்டு வா. பா. துணி தேய்ச்சு வரட்டும். அடுத்தடுத்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரையும் என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. அதுக்கப்புறம் நிச்சயமா நான் சொன்னது மட்டும்தான் நடக்கும். வெண்ணிலா சித்தி, ஏன் ஒரு மாதிரியா வர? ஒன்னும் இல்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லு. என்ன பண்ண போற இந்த துணியெல்லாம்? இல்ல, ஸ்வேதாக்கா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த துணியெல்லாம் கொடுத்து அயன் பண்ண சொன்னாங்க. ஏற்கனவே அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் கசக்கி தூக்கி வீசி என்ன மறுபடியும் அயன் பண்ணி தர சொன்னாங்க. இப்ப என்ன பண்ண போற சித்தி? வீட்டிலேயே அயன் பாக்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது கடையில எதுக்கு போய் கொடுக்கணும்? நாமளே அயன் பண்ணி கொடுத்துடலாம். சரி வா போலாம். வெண்ணிலா சித்தி, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. சித்தி கொடுங்க, நான் அயன் பண்ணி தரேன். ஐயோ வேண்டாம் ருத்ரா, ஏதாவது பிரச்சனைனா என்னதான் திட்டுவாங்க. நான் தானே வாங்கிட்டு வந்தேன், நானே அயன் பண்ணி கொண்டு போய் கொடுத்துறேன். அவங்க எல்லாம் ரொம்ப மரியாதை இல்லாம வேற பேசுறாங்க ருத்ரா. அப்புறம் தேவையில்லாம உன்னையும் ஏதாவது சொன்னாங்கன்னா என்னால தாங்க முடியாது ருத்ரா. வெண்ணிலா சித்தி, நீ கவலையே படாத. அவங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க.
ஏன்னா டாக்டர் வீட்ல ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க அயன் பண்ணலாம் நல்லா பழக்கி விட்டுருக்காங்க. அதனால நானே அயன் பண்றேன். கொடுங்க சித்தி. ஐயோ என்ன ருத்ரா, இவ்ளோ ஈட்டெல்லாம் வைக்க கூடாது, துணிக்கு அருகிரும். இல்ல சித்தி, இந்த துணிக்கெல்லாம் ஹீட் வச்சு தேய்ச்சாதான் நல்லது. அப்பதான் சீக்கிரமா அயன் பண்ண முடியும். நீ போய் வேற வேலைய பாக்குறியா? நான் எல்லாத்தையும் அயன் பண்ணி முடிச்சிடுறேன். அட போ சித்தி, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, தைரியமா போ. வெண்ணிலா சித்திய கூப்பிட்டு ஏன் முன்னாடியே திட்டுறீங்களா? இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த துணி என்ன ஆகுதுன்னு பாருங்க. துணியில ஓட்டைய பார்த்த உடனே நீங்க எல்லாம் எப்படி கதற போறீங்கன்னு நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருது. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் எத்தனை துணி வேணாலும் கொடுங்க, நானே அயன் பண்ணி தரேன். ஒழுங்கா அயன் பண்ணிருக்கா? இப்ப நான் இததான் போட்டு போனுமே. நல்லா அயன் பண்ணிருக்கா ஆண்டி. உன்னை பார்த்தா நம்ப முடியலையே. காட்டு. ஏய், என்னடி இது? இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? யார் இப்படி பண்ணது? ஐயோ, அப்ப ஏன் Dress குடு பாப்போம். எவ்வளவு பெரிய ஓட்ட! ஏய், உனக்கு திமிரா? எப்படி இப்படி ஓட்டையாச்சு? யார் இதெல்லாம் பண்ணது? அந்த வெண்ணிலாவா? எங்க அவ? என்கிட்டே விளையாட்டு காமிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, வெண்ணிலா சித்தி உள்ள வேலையா இருந்தாங்க. எனக்கு நல்லா அயன் பண்ண தெரியும்னு சொல்லி வாங்கி நானே அயன் பண்ணேன். நான் நல்லாதான் அயன் பண்ணேன். திடீர்னு கரண்ட் ஜாஸ்தியா வந்துருச்சு ஆண்டி. அதனாலதான் இப்படி ஓட்டையாயிடுச்சு. நான் என்ன பண்றது? ஏய், என்கிட்ட போய் சொல்றியா? ஆளையும் சைஸையும் பாரு. இல்ல ஆண்டி, நான் பொய்யெல்லாம் சொல்லல. உண்மையிலேயே கரண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க வேணா முத்தப்பா கிட்ட கேட்டு பாருங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டேன். உங்களால நம்ப முடியலனா நீங்க வந்து அயன் பாக்ஸ்ல கை வச்சு பாருங்க. கரண்ட் ரொம்ப ஜாஸ்தியா வருது. ஏய் ஏய் ஏய், ஓடாத, நில்லு நில்லுடி.
எவ்வளவு காஸ்ட்லியான துணியெல்லாம் இப்படி பண்ணிட்டான். என் கையில சிக்கட்டும், கால்ல போட்டு மிதிக்கிறேன். முத்தரசன் சார், இந்த கோட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்கா? சரியா தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் அதிகமா போட மாட்டேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இது அத்தனையுமே நம்ம ஸ்வேதாவோட ஏற்பாடு தான். உங்களுக்கு தெரியுமா? உங்களை கண்ணாலேயே அவ அளவு எடுத்துட்டா. இதுலயே தெரிஞ்சுக்கங்க முத்தரசன் சார், அவ உங்களை எவ்வளவு கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துட்டு இருக்கான்னு. அதனால அந்த கண்ணை கலங்க விடாம பாத்துக்கங்க சார். அப்புறம் உங்களுக்கு தான் மூச்சு திணறிடும். சரி சரி, போட்டி ஆரம்பிக்கலாம். இப்ப நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அது என்னன்னா, ஸ்வேதா உங்க லைஃப்ல வந்து எவ்வளவோ நாளாச்சு. இப்ப வரைக்கும் நீங்க ஸ்வேதாவை பத்தி சந்தோஷப்படுற விஷயத்த எங்க கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். அதான் உங்களோட டாஸ்க். சொல்லுங்க. டாஸ்க் நான் என்ன சொல்றதுன்னா, இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இதுக்கு முன்னாடி அமைஞ்சது கிடையாது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்த உங்களுக்கு நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே ஸ்வேதா கூட நெருங்கி பழகின நண்பர்கள். ஸ்வேதா பத்தி நான் சொல்லணும்னா, பாவம் அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸ்வேதாவோட இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்த நேரம் கண்டிப்பா நான் வெறுத்திருப்பா. ஏன் என்ன விட்டுட்டு கூட போயிருப்பா. உண்மையா சொல்ல போனா என்னை விட ஒரு ஸ்வேதாவோட அழகுக்கும் அவளோட அறிவுக்கும் இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமையும். ஆனா ஏன் தெரியல, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பாவம் அந்த பொண்ணு. தெரியல, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல, என்னென்னமோ சொல்லணும் தோணுது, அது வரமாட்டேங்குது. சாரி. சார், இப்பதான் கண் கலங்க விடக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே, சந்தோஷப்படுத்தி கண் கலங்க வச்சதால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்ல. ஓகே ஓகே, இப்ப ஸ்வேதா உன்னோட டர்ன். முத்தரசன் சார் வந்து உன்னை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. இப்ப நீ அவரை பத்தி சொல்லணும். அவதான் எப்பவுமே சொல்றதோட பாட்டாவே பாடி அசத்துவாளே. ஸ்வேதா, ஸ்பீச்சா பாட்டா? பாட்டு. உனது தாகம் விளைய இது அடிமையான
தேங்க்யூ. ஸ்வேதா, நீயும் சலைச்ச ஆள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. முத்தரசன் சார், உங்க வாழ்க்கை துணையே ஒரு பாட்டு பாடியாச்சு. அடுத்து நீங்களும் ஒரு பாட்டு பாடணும்ல, அதுதான் உங்களோட டாஸ்க். மாமா பாடுங்க ப்ளீஸ். நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. இந்த மாதிரி உங்க கூட இருந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதானே, நான் கிளம்பணும். ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் மாத்தணும். சார் என்ன விளையாடுறீங்களா? இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்க அவ்வளவு ஈஸியாலாம் தப்ப முடியாது. நோ எஸ்கேப். வாங்க வாங்க, நடங்க நடங்க, போங்க. இல்லங்க, எனக்கு போங்க சார். ஏ நிவேதா, நம்ம செட்டப்ப ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம். அடுத்தது இப்ப என்ன பண்ணணும்? முத்தரசன் சார், இதுதான் லவ் மீட்டர் கேம். இதுல உங்க லவ் எத்தனை பர்சன்டேஜ் நாங்க செக் பண்ண போறோம். ஓ, எப்படி எப்படி செக் பண்ணுவீங்க? இருங்க இருங்க, பொறுமையா இருங்க சார், அவசரப்படாதீங்க. இந்த பொம்மை இருக்கு இல்லையா, இதுதான் நீங்க கட்டிக்க போற ஸ்வேதா. ஸ்வேதா, இந்த பொம்மை ஒன்ன மாதிரியே சூப்பரா இருக்கு. நிவேதா, அந்த ரிங்க எடுத்துட்டு வாயேன். கொடு கொடு. சார், இந்த 5 ரிங்கையும் சரியா நீங்க அந்த பொம்மை மேல போடணும். கரெக்டா போடுற ரிங்குக்கு 20 பாயிண்ட்ஸ். நீங்க போடலனா நோ பாயிண்ட்ஸ். இத வச்சுதான் உங்க லவ் பர்சன்டேஜ் நாங்க செக் பண்ண போறோம். இதுதான் இந்த கேம். நீங்க எப்படி போடுறீங்க நாங்க பாக்குறோம். ஆல் தி பெஸ்ட். ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல. ஜிலேபி, என்ன மட்டும் அங்க விட்டிருந்தா கரெக்டா போட்டிருப்பேன். ஆனா பொம்மைக்கு பதிலா அங்க பாப்கார்னு, கார்ன்பிளேக்ஸ், முந்திரி இந்த மாதிரி சாப்பிடுற பொருளா இருந்தா கரெக்டா போட்டிருப்பேன். என்ன மாமா, ஒண்ணு கூட விழல. என்ன விளையாட்டுன்னு புரிய மாட்டேங்குது. ஒண்ணு கூட விழ மாட்டேங்குது. முத்தரசன் சார், நம்பிக்கையோட போடுங்க போடுங்க.